ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீசனோட பேர் ஹை ஸ்கூல் ரிட்டர்ன் ஆஃப் கேங்ஸ்டர் எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஹீரோ புலி அடிச்சுட்டு போனால, அதே இடத்துல இருந்து இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. அவனுக்கு மயக்கத்தில் அவன் ஒரிஜினல் போர்ட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அவனுக்கு முன்னாடி அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த கேங்ஸ்டர், நீ திரும்ப வந்துட்டியான்னு கேட்க, அந்த பையன், என் பாடியில எதுவும் பண்ணாத, நீ என்ன ட்ரை பண்ணாலும் என் லைஃப்பை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே கூல் ஆகி அவன்கிட்ட, நீ கவலைப்படாத, எனக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், உன் பாடி எனக்கு பழக்கம் இல்லைல்ல, அதான் இப்படி. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த புள்ளிஸை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அதுக்கப்புறம் உன்னை யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க, நீயும் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவனை காணும். இப்போ ஹீரோ கனவு முடிஞ்சு கண்ணு முழிக்கிறான். அவன் அப்படியே படுத்துட்டு இருக்க சோ எங்கே வரான். அவன் காயத்தெல்லாம் பார்த்துட்டு, வா நர்ஸ் கிட்ட போகலான்னு அவன் சொல்ல, ஹீரோ, இதுக்கெல்லாம் யாராவது நர்ஸ் கிட்ட போவாங்களா, நான் என்ன குழந்தையான்னு திமிரா கேட்குறான். அதுக்கு அவன், இல்லை உனக்கு பிளட் வருது, அதோட நீ இப்படியே கிளாஸுக்கு போனால் எல்லாருமே பயந்து நான் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அவன் ஐயோ அப்படின்னா காரியமே கெட்டுமே நினைச்சுக்கிட்டு, வா உடனே நர்ஸ் கிட்ட போகலான்னு சொல்கிறான். அவங்க நர்ஸை பார்க்க போகிறாங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ சோய் நானே மறந்து போட்டு வரேன்னு சொல்கிறான். அப்படியே அவன் வேலைக்கு தான் கேட்க, ஹீரோ, இதெல்லாம் ஒரு காயமா, மிலிட்ரியிலலாம் தோலை உறிஞ்சி வந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க தெரியுமான்னு சொல்றான். அதுக்கு சோய், நீ என்ன மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் பண்ணலையே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறான். ஹீரோ, நான் ஆக்சுவலாக மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் போவே தவிர தெரியுமா, எங்கள் குடும்பத்திலே 3rd ஜெனரேஷனுக்கு அப்புறம் நான் தான் ஒரே பையன், அதனால என்னை விட்டுட்டாங்கன்னு சொல்றான். அவன் கன்ஃபியூஸ் ஆகி பார்க்க சும்மா ஜோக்குன்னு சமாளிக்கிறான். ஜோய் பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு, நீ அன்னைக்கு புக் ஸ்டாலில் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண, நீ ஹேரெல்லாம் வெட்டினால நான் கூட உன்னை கண்டுபிடிக்கல, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்குறான். அது கேட்டது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. உடனே நோட் புக்கில் படிச்சு நினச்சி பார்க்குறான். அதில் சோயின் ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ணி எழுதியிருந்தது ஞாபகம் வருது. இவன் கூட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், அந்த டைரி எழுதினதுக்கு அப்புறம் இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் போல இருக்கு. இவ்வளோ முக்கியமான விஷயத்த எழுதான் விட்டுட்டான் பாவின்னு நினச்சிக்கிட்டே, இப்போ எப்படியா சமாளிக்கணுமேனு எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறான். அது கேட்டவன் ஷாக்கா, என்ன நீ கேட்க, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் மெமரி எல்லாம் போயிடுச்சுன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு சோய், அப்போ நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நம்ம ஒன்றா படித்தோம், டூருக்கெல்லாம் போனோம், ஒன்றா சாப்பிட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு ஃபீல் பண்ணிட்டே கேட்குறான். ஹீரோக்கு என்ன பண்ணதுனே புரியல. உடனே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை தான், ஆனால் நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி கையெல்லாம் கொடுக்குறான். அப்போ சோயோட முகவே மாறிடுது. அவன் அந்த கையை தட்டி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் சும்மா சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிரான். சோய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் அப்படி சொன்னேன், நீ என்ன ஆக்சுவலாக பிளாக்மெயில் பண்ண. அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து, நீ சொல்றது நான் செய்யலைன்னா என்னை பற்றி உண்மையை ஊருக்கே சொல்லுன்னு சொன்னல, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். ஹீரோ, கடைசி இந்த பையன் பிரிட்ஜில் இந்த விழுந்த அன்னைக்கு தான் மழை பெஞ்சுது, ஸோ அன்னைக்கு இவனை மீட் பண்ணியிருக்கான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட சோய், நீ என்னை பற்றி என்ன கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்ன நீ 2 வருஷமாக ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ இந்த பையன் டைரியில் எல்லாரும் என்ன ஸ்டாக்கர்னு நினைக்கிறாங்கன்னு எழுதிதான் ஞாபகம் வருது. உடனே அவன், நான் உன்னை ஸ்டாக் பண்ணலன்னு சொல்ல வர, அவன் என்ன மாற்ற பார்க்காத, மற்றவங்களும் உன்னை நம்பலாம், ஆனால் எனக்கு தெரியும் நீ ஃபுல்லாகவே மாறிட்ட, வேற யாரோ மாதிரின்னு சொல்கிறான். ஹீரோ, என்ன விட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்படி இருக்கு, இவன் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்க, அப்போ கரெக்டாக சோய், நீ அவ இல்லை தானே வேற யாரோன்னு சொல்கிறான். அப்படியே டைலி கார்டு போடுறாங்க. இப்போ ஹீரோ அவன்கிட்ட, நான் அவன் இல்லைன்னா வேற யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஒன்று அவன் ட்வின் பிரதா இருக்கணும், ஏன்னா அவனை மாதிரி இருக்க வேற யாரோன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோ சிரிச்சுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, மனுஷங்கன்னா மாறுவாங்க, அதில் என்ன இருக்குன்னு கேட்குறான். ஆனால் சோய், இல்லை இப்படி ஒரே அடியால ஒருத்தர் மாற மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ கோவம் வந்துடுது. இல்ல மாறுவாங்க, நீ சின்ன பையன், உனக்கு புரியல, என் வயசு வரும்போது உனக்கு புரியும்னு சொல்றான். சோய் கன்ஃபியூஸ் ஆகி, நமக்கு ஒரே வயசு தானேன்னு கேட்க ஹீரோ உடனே, நான் முன்னாடியே பிறந்துட்டேன், என் பேரண்ட்ஸ் லேட்டாக தானே ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னு சமாளிக்கிறான். ஆனால் அவன் நம்பின மாதிரி தெரியல. ஹீரோ இப்படி மற்றவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறான். இப்போ ஜெய்வினும் மற்ற புலிஸும் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோ பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன், சம்மர் வெக்கேஷனுக்குள்ள அவன் இப்படி மாறிட்டான், நம்மளே அடிக்க வரான், நீ வேணா பாரு, இப்போ நம்ம கொடுத்த அடியில திரும்பவும் பழைய மாதிரி ஆயிரப்போறான்னு சொல்ல ஜேமி ஒன்றும் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோ கிளாஸுக்கு போக அவன் முகத்துல பிளட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. அவன் போய் தன்னோட சீட்ல உட்காரான். அவன் பக்கத்துல முன்னாடி இந்த பொண்ணுங்கெல்லாம் கலர் கலரா பென்சில்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ கூட 2 பென் தான் இருக்கு. அந்த பொண்ணுங்க ஸ்டேஷனரி வாங்க கடைக்கு போறதை பத்தி பேச ஹீரோ நானும் வரவான்னு கேட்கிறான். அவங்களுக்கும் என்ன பண்ணதுனே புரியல. ஸோ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாருமே சேர்ந்து கார்லயே போறாங்க. அப்படியே உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் டெஸ்க்கு ஃபுல்லாக ஹீரோ பெண்ணை அடிக்க வச்சிருக்கான். அவங்க பேசிட்டே இருக்க சோய் அங்கே வரான். ஏன்னா முன்னாடிலாம் யாரு கூடயும் பேச மாட்டேன், இப்போ வெளியெல்லாம் போறியாமேன்னு அவன் கேட்க, அந்த பொண்ணுங்க நேற்று நடந்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்றாங்க. அவன் ஹீரோ சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஹீரோ பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்துறான். எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. பிடி சார், லீவ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா, ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அவன், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சார்ன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப பெருமையாயிருது. சோ இன்னும் சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கிளாஸ் முடிஞ்ச வெளியே போக அந்த சேர்மனோட செக்யூரிட்டி ஸ்கூல் உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அவன் பின்னாடியே ஓடி போய் பார்க்க அவங்க டீச்சர் ஆஃபீஸுக்குள்ள போறாங்க.
அவங்கள தடுத்து வெளியே கூட்டிட்டு வரான். அவங்கள பார்த்து இங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க அவ கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதான் உன்னை போர்டிங் ஸ்கூலுக்கு மாத்திடலான் இருக்கேன்னு சொல்றா. அவன் கோமா ஏலவ பத்தி நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேட்கிறான். இவ்வளவு நாள் நான் தானே டிசைட் பண்றேன், உனக்கு தெரியாதான் நான் கேட்டுட்டு. ஆமா, அப்புறம் நீ இவ்வளவு செலவு பண்றேன்னு அவன் கேட்கிறா. ஓ, சேர்மன் சொன்னாரா, அவ்வளோ பெரிய பணக்காரா இருக்காரு, அவர் பையனுக்கு கொஞ்சம் பணம் கூட கொடுக்க மாட்டாருன்னு அவன் திமிரா கேட்கிறான். முன்னாடிலாம் நான் கண்டாவே பயப்படுவேன், இப்ப நான் திமிர் வந்துருச்சான்னு அவன் கேட்கிறா. அதுக்கு அவன் நான்லாம் திமிரு காட்டினா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்ல அவ உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்த என்கிட்ட எப்படி பேசுறான்னு கேட்டுக்கிட்டே கண்ணத்திலே அடிச்சிடறா. நீங்க எதுக்கு இப்ப நான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் எங்க படிக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ கண்ணாடி எடுத்து கீழே போட்டு உடைச்சிடறான். இனிமே உங்களை ஸ்கூலுக்குள்ள இப்படி பார்த்தேன், இதே நிலைமை தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போறான். அவன் அப்படியே கோவமா காருக்குள்ள போய் கத்துறா. அதுக்குள்ள என்ன இடத்துல இருக்கான், அவன் கிட்ட இவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல அவனும் ஆள ரெடி பண்ற மேம்னு சொல்றான். இப்போ ஈவினிங் கிளாஸுக்கு ஹீரோ வரான். அங்க அந்த சாய் சீட்டுக்கு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோக்கு மேத்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறான். அவனோட எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே ஆமா உண்மையான பேர் என்னன்னு அவன் கேட்கிறான். ஹீரோ ஷாக்கா, அட பாவி, என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு இப்படி சொல்லி கொடுத்தியா, சாங் தான் என் பேர், அந்த ஸ்கூல் பையன் பேரை சொல்றான். அப்ப ஒரு பையன் வந்து ஒரு டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். அவனும் கிளம்ப சோய் கண்டிப்பா அது இருக்கு, அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொல்ல ஹீரோ பேசாம என்ன கொண்டுலாமான்னு யோசிக்கிறான். இப்ப கட் பண்ணி டீச்சர் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஹீரோ சாய்ஸ் சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு வர சொல்றான், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சுட்டே இருக்கான். டீச்சர் அவன்கிட்ட உன் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா இருக்கு, நீ காலேஜ்ல என்ன படிக்க போறேன்னு கேட்க அவன் தெரியலன்னு சொல்றான். அவங்க அதை முதல்ல சீக்கிரமா டிசைட் பண்ணு, அப்புறம் பழைய டீச்சர்ஸ் எல்லாரும் நீ யாரு கூட பேச மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அவன் ஆமா அது முன்னாடி நான் கொஞ்சம் ஷை டைப்பு, இப்ப மாறிட்டேன்னு சொல்றான். அவங்களும் அப்படின்னா சரின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல படிச்சுட்டு இருக்க அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸோ சோய்க்கு கொஸ்டின்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறான். அவனும் பார்த்துட்டுலாம் எழுதி அனுப்புறான். அதுக்கு ஹீரோ ஒரு டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றான். அதை பார்த்துட்டு சோய் நல்லா சமாளிக்கிறான்னு சொல்றான். அப்படியே தூங்க அன்னைக்கு ஹீரோ அவனை பிளாக்மெயில் பண்ணதான் அவன் கனவுல வருது. அந்த டீட்டெயிலா காட்டல, அவன் பயந்து போய் எந்திரிச்சிடான். இப்போ ஹீரோவோட கேங் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நான் திரும்ப வருவேன், எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்போ கூட இந்த கேங் மெம்பர்ஸ் அங்க ஜேமினையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வராரு. வந்ததும் இவங்களுக்கும் நம்ம கேங்ல சேரணுமா என்னன்னு பாருன்னு சொல்ல மற்ற மெம்பர்ஸ் அதை விட இங்க ஒரு சின்ன பையன் நம்ம லீடர்னு சொல்லிட்டு வந்துட்டு போனா ஒருவேளை அவர் பையனா இருக்குமோன்னு கேக்குறாங்க. அதை கேட்டவர் ஷாக் ஆகி பையனா, அவருக்கு கல்யாணமே ஆகல, நீ வேறன்னு திட்டுறாரு. அப்போ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி கூட கார்ல இருந்தால அவன் வெளியே வரான். அவன் தான் இப்ப கேங் லீடர். அவன் கிட்டயும் அவங்க நடந்ததெல்லாம் சொல்ல அவனும் அவங்கள திட்டுறான். அப்போ ஜேமின் திரும்பி பார்க்க அங்க ஹீரோ போயிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வர வேலைக்காரி உன்னோட ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்றான். யாருன்னு பார்த்தா சோய் தான். அவனை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி இங்க எப்படி வந்த, முதல்ல எதுக்கு வந்தேன்னு கத்த. எக்ஸாம்ஸ் வருது இல்ல, அதான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு வந்தேன் கேஷுவலா சொல்றான். அவன் கூட பேச முடியாதுன்னு ஹீரோ அவனை விட்டுட்டு அவன் அம்மா பார்க்க போயிடறான். சோய் உடனே அவன் ரூமுக்கு போய் அங்க எல்லா இடமும் தேடியா க்ளூ இருக்கான்னு செக் பண்றான். அவன் தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் கிட்ட நான் உண்மையான சாங் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியான்னு கேட்க அவன் சாங் எங்கன்னு கேட்கிறான். ஹீரோ கடுப்பாகி இப்படி ஸ்டூப்பிடா பேச போறேன்னா கிளம்பு, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் ஃபாலோ பண்ணிட்டே வந்து கோமா நீ தான் சாங்னா எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொல்றான். ஹீரோ பேசாம இருக்க அவன் என்ன பண்ண கொன்னுட்டியான்னு கேட்கிறான். ஹீரோ கோவம் வந்து அவன் சட்டையை பிடிச்சு அதை பத்தி நீ இவ்வளவு கீரியஸா இருக்கேன்னு கேட்க சோய் அன்னைக்கு அவன் பிளாக்மெயில் பண்ண வந்ததை வச்சு பார்த்துட்டு எனக்கு உண்மையை ப்ரூவ் பண்ணணும் அதான்னு சொல்றான். ஹீரோ அவன் கிட்ட உனக்கு உண்மைதானே வேணும், அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பிரச்சனை இருந்து குதிச்சுட்டான்னு சொல்றான். அப்ப கீழே சத்தம் கேக்குது. அவங்க அம்மா வேலைக்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி போய் அவங்களை தடுக்க அவங்க அவனையே அடிச்சிடுறாங்க. அப்படியே எல்லாம் உன்னாலதான், நீ பிறந்தல இருந்தா எனக்கு எல்லா பிரச்சனைன்னு சொல்லி அழுறாங்க. ஆனா அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் வீட்டுக்கு போக ரெடியாக ஹீரோ கழட்டி போட்ட ஜாக்கெட்ல அவன் அம்மாவோட ஹேர் இருக்கு. அவங்க சண்டை போடும்போது வந்திருக்கும். அங்கேயே கட் பண்ண இப்ப ஹீரோ சோய் கிட்ட எனக்கு டென்ஷனா இருக்கு, வெளியே போலாமான்னு கேக்குறான். அவங்க ஒரு கடைக்கு போய் ஆல்பம் வாங்கிட்டு பாட்டெல்லாம் கேட்குறாங்க. சோய் அவங்க கிட்ட நாங்கெல்லாம் டென்ஷனான கேம்ஸ் ஆடுவோம், தியேட்டர், எஸ்கேப் கேம் அந்த மாதிரி போவோம், நீ எங்க வந்திருக்க, உனக்கு ஆக்சுவலா என்னதான் வயசுன்னு கேக்குறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னை விட அதிகம் வச்சுக்கோன்னு சொல்றான். அவங்க வெளியே வர சோய்க்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரு. அவன் எடுத்து சாரி லேட் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு பயந்துட்டே சொல்லிட்டு வச்சிடறான். அவன் போனை வச்சதும் ஹீரோ உன் அப்பாவா, பேரண்ட்ஸ் தான் இப்படித்தான், அவங்களுக்கு நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன பசங்க மாதிரி தான் தெரியும், இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ண சோய் சாங்குக்கு என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்குறான். அவனுக்கு என்னாச்சு, ஒருவேளை அவன் செத்துட்டானான்னு அவன் கேட்க ஹீரோ நீ எடுத்து என் அம்மாவோட ஹேரை பத்திரம் வச்சுட்டியான்னு கேட்குறான். அதை அவன் பார்த்துருப்பான். இப்போ இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி நான் மனுஷனா இல்லை வேற ஏதாவதான்னு பார்க்க போறேன் அப்படித்தானே நீ கேட்டுட்டு
ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாரு. ஆனால் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஏற்கனவே ஜேமின், ஸ்கூல், ஸ்டடீஸ், என் பேரண்ட்ஸ்னு பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. நீயும் டென்ஷன் படுத்தாதன்னு சொல்றான். இப்போ சோய் அவன் வீட்டுக்கு வரான். ஆனா வெளியே நின்றுட்டு டென்ஷனா நகத்தை கடிச்சிட்டு இருக்கான். அவன் 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா இப்ப டைம் 10:03 ஆயிருக்கும். அவன் அப்பா உள்ள வரதை பார்த்துட்டு, எந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர, அவன் வெளியூர்லயா இருக்கான், இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்னு கேட்கிறாரு. அவன் ஏதோ சொல்ல வர, நான் போன்ல ட்ராக்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், நீ எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லணும்னு அவர் சொல்றாரு. அவன் நான் பாட்டு கேட்க போயிருந்தேன்னு பயந்துட்டே சொல்றான். அவரு எந்த ஃப்ரெண்டோட, நல்ல பையனான்னு கேட்கிறாரு. சோய் என் கிளாஸ் பையன், நல்லா படிப்பான்னு சொல்றான். அதுக்கு அவரு நீ ஒரு லாயரோட பையன், அந்த மாதிரி நடந்துக்கன்னு சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு பயந்துகிட்டே போறான். அவனுக்கு அவர் சின்ன வயசுல அவனை கொடுமைப்படுத்தலாம் ஞாபகம் வருது. அவனை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே படிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க ஜேமினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனை சுத்து போட்டுடுறாங்க. அவன் காலையிலேயே வந்துட்டீங்களா, எனக்கு இப்போ மூடு இல்லை, நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். அதில் ஒரு பையன், நீ இப்போலாம் ரொம்ப பேசுகிற, உனக்கு நடந்ததெல்லாம் மறந்துச்சு போல இருக்கு, அதான் இந்த வீடியோலாம் எடுத்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு அவனை புள்ளி பண்ண வீடியோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே கோவத்துல அந்த ஃபோனே உடைச்சிடறான். எல்லாருமே அதை பார்த்து கோவப்பட ஜேமின் அவன் கிட்ட வந்து அன்னைக்கு வாங்கினது பத்தாதான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்றான். இப்ப எல்லாரும் லாஸ்ட் டைம் ஃபைட் பண்ண இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட நீங்களே ஃபர்ஸ்ட் அடிங்க, சின்ன பசங்களை நான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன்னு வரலாறு சொல்லக்கூடாதுல்லன்னு சொல்றான். ஜேமின் கோவமா அவன் அடிக்க வர ஹீரோதை மிஸ் பண்ணி அவன் அடிச்சிடறான். மத்தவங்களாம் ஷாக் ஆகி அவன் அடிக்க வர ஜேமின் அவங்களை தடுத்துட்டு திரும்பவும் ஹீரோ அடிக்கிறான். அவன் அடி வாங்கிட்டு சட்டையெல்லாம் கழட்டுறான். அதை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஹீரோ திரும்பி ஒரு கிக்கு விட அவன் பறந்து போய் விழுந்துறான். அப்படியே மத்தவங்க கூட சண்டை போட்டு எல்லாரையும் விழுத்திடுறான். அப்படியே கடைசி ஜேமின் அடிக்க வர அவன் நீ என்ன ரவுடியான்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க அங்க கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.